ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா? இது தாங்க ஒரிஜினல் அவ்ரி செடி. ஒரிஜினல் அவ்ரி செடி பார்த்தீங்க அப்படின்னா அதோடய பூக்கள் வந்து ஒரு பிங்கிஷாக சின்னதாக இருக்கும். இதுவே நீங்கள் அந்த கொழிஞ்சி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒய்லட் கலர் இருக்கும் அதோட பூ. காயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தட்டையாக இருக்கும். இதுவே அவ்ரி செடியோட காய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உருண்டு இருக்கும். அதை வச்சு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி கொழிஞ்சி செடி பார்த்திங்கன்னா தரையோட தரையாக இருக்கும். அவ்ரி செடி கொஞ்சம் பெருசாகி ஒரு மரம் டைப்பில் இருக்கும். மரம்னா பெரிய மரம் ஆகாது, ஒரு ஆள் சைஸுக்கு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்லா இது ஒரு செடி ரொம்ப குட்டியாகவும் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்கும், மீடியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலி கிராம சைடு ரொம்ப ஒரு மாதிரி வயக்காடு சைடில் நம்ம இந்த செடியை பார்க்கலாம். நான் வந்து இது வந்து அவ்ரி வந்து ஏன் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஹென்னா போட்டால் செட் ஆகாது. மருதாணியை ஃப்ரெஷ்ஷாக போட்டாலுமே இல்லை பொடியாக போட்டாலுமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. இருக்கிற வெள்ளை மூடி இன்னும் ஜாஸ்தி தான் எனக்கு உண்டாக்குதே தவிர அது குறையிற மாதிரி எனக்கு எந்த ஃபீலுமே வரல. அதாவது ஒரு ஒரு 1, 2 இருக்குது அப்படின்னா அது மருதாணி போட போட எனக்கு எக்ஸ்ட்ரா தான் ஆகுது. அப்புறம் அவ்ரி போட்டால் அவ்ரி போடுறதுல என்னென்னா ட்ரை ஆகிட்டு அப்படியே ட்ரையாக நம்ம அவ்ரியை யூஸ் பண்ணோம் அந்த அவ்ரி பொடியை. அது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அது இன்னுமே ஒரு மாதிரி முடி ஏற்கனவே முடி ரொம்ப ட்ரையு, அதை போட்டால் இன்னுமே ட்ரை ஆயிடுது, செட்டே ஆகலை. அதுக்கு பதிலாக நான் ஒரு சின்னதாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னோடய ஹேர் வச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த நெல்லிக்காய் போய் கடையில் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்து அதை நல்லா கட் பண்ணி நல்லா சுருள காய வச்சு அதுக்கப்புறம் அதை போய் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதை வந்து நான் பாலில் நைட்டு ஃபுல்லும் பாலில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தலையில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் மெனக்கெடுற மாதிரி இருக்கும். ஒரு 1 வீக் 2 வீக் வெயிட் பண்ணணும். ஆனால் இந்த அவ்ரி பொடிக்கோ இல்லை நம்ம ஹென்னா பொடிக்கோ வெயிட் பண்ண வேணாம். ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நம்ம ஒரு 100, 200 பே பண்ணோம் அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டால் நம்ம ஹேரை காப்பாற்றலாமே அப்படிங்கிறது தான் ரீசனு, வேறு எதுவும் இல்லை. செட் ஆகிறவங்களுக்கு ஆகுது, ஆனால் எனக்கு செட் ஆகலை. ஒரு உடம்பு வாக்க பொறுத்துன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வாத உடம்பு, பித்தம், கபம் அப்படின்னு ஹீட்டாக இருக்கவங்க, கூலிங்காக இருக்கவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. எனக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக எனக்கு அந்த ஹென்னா மட்டும் செட்டே ஆகலைங்க. ஆனால் நான் அந்த நெல்லிக்காய் பொடி யூஸ் பண்ணதுலேருந்து க்ரே ஹேர் மாறுதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி எந்த க்ரே ஹேரும் வரல. இதுக்கு மேலே எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்.